கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். காரணம், 15-20 நாட்களாக நம் கன்னி தெய்வ சேனலில் எதுவுமே பேசவில்லை. இன்னும் 2 நாட்களுக்குள் சுமார் ஒரு 15 பதிவாவது போட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகவே ஒரு பதிவு ஏற்கனவே பதிவு செய்தாச்சு. இது 2வது பதிவு, 333வது பதிவு. இது கணக்குப்படி பார்த்தால் 333வது பதிவு. மகிழ்ச்சி உறவுகளே, ஒவ்வொருவருடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் இன்னும் 2-3 நாட்களுக்குள் நான் இங்கே பதிவிடவில்லை என்றால் நீங்கள் திரும்ப அந்த கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா நான் போன பதிவிலே சொன்னேன், என்னுடைய செல் ஹேங் ஆகிடுச்சு. ஹேங் ஆனதுனால அனைத்து வாட்ஸ்அப்பும் அழிந்து பின்பு வாட்ஸ்அப் புதிதாக டவுன்லோட் செய்திருக்கிறேன். மகிழ்ச்சி உறவுகளே, ஜெய ஆனந்த் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். நம் பதிவுகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கிடைத்துவிடும் அன்பு உறவே. ஆகவே நீங்கள் பதிவுகள் அனைத்தையும் முறையாக பார்த்து வாருங்கள். 1வது பதிவிலிருந்து வரிசைப்படி பாருங்கள். அடுத்தபடியாக முருகேஸ்வரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி என்று பார்ப்போம். 284வது பதிவை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். ஐயா, என் கனவில் 2 குழந்தைகள் வீட்டுக்கு வாசலில் உட்கார்ந்து இருக்கு. கிரீன் ட்ரெஸ் எடுத்துத்தான்னு கேட்குது. ஆனால் நாங்கள் ஒரு கன்னி தெய்வத்தை தான் கும்பிடுகிறோம் என்று கேட்டிருக்கிறார்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் கேளுங்கள், உங்களுடைய முன்னோர்களிடம் கேளுங்கள். 2 கன்னி தெய்வம் இருந்தால் இப்படித்தான் வருவார்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் இப்பொழுது வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கன்னி தெய்வம் ஒருவர் மீது வருகை தந்து கணக்கு சொல்வதாக இருந்தால் அவர்களிடத்தில் கேளுங்கள், தெளிவான பதிலை தருவார்கள். நிச்சயமாக இன்னொரு கன்னி தெய்வம் இருந்தால் அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடச் சொல்வார்கள். கன்னி தெய்வத்தை வணங்குவதாக இருந்தால் முறைப்படி எடுத்து வணங்குங்கள். சும்மா பெயருக்காகவோ உப்புக்கு சப்பாகவோ எடுத்து வணங்காமல் வணங்கி கொண்டு இருப்பவர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். என்னடா செய்வது, நாம் வாடகை வீட்டில் இருக்கிறோமே என்று கவலைப்படாதீர்கள். நமக்கு சொந்த வீடு இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக கன்னி தெய்வம் கருணை காட்டினால் சொந்த வீடெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பணம் மனிதனுக்கு தேவையான ஒன்று. பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கையை உருவாக்கி தருபவள் கன்னி தெய்வம். உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பது கன்னி தெய்வம். 100 கோடி பணம் இருந்தாலும் உயிர் போயிட்டுன்னா அந்த 100 கோடி பணத்தை யாரோ அனுபவிப்பாங்க, உழைச்சவன் அனுபவிக்க மாட்டான். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம் கன்னி தெய்வம் வழிபாடு என்றாலே நிச்சயமாக நாம் ஆண்டு அனுபவித்து உழைத்து வெற்றி பெற்று அதை அனுபவித்து செல்ல வேண்டும் என்று நினைப்பதுதான் நம் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம். ஆகவே நிறைய சம்பாதிக்கலாம், தவறில்லை. ஆனால் அதை அனுபவிக்க வேண்டும். சம்பாதித்து சேர்த்து வைப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சம்பாதித்து வாழ்ந்து முடித்து செல்ல வேண்டும். இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சி. மீண்டும் சரவணகுமார் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். 3 கன்னி இருக்காங்க அண்ணா, 3 விளக்கு வைக்கணுமா, 1 விளக்கு போதுமா அண்ணா, சொல்லுங்க அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். 3 பிள்ளைகள் இருந்து உணவு சாப்பிட போகிறது. 3 பிள்ளைகளும் தானாக சாப்பிட போகிறது என்றால் ஒரே தட்டில் 3 வரையும் வைத்து சாப்பிடுங்கள் என்று யாரும் கூறுவதல்ல. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகத்தான் வைத்து வழங்குகிறார்கள். எவ்வளவு பாசம் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சரி, தனித்தனி தட்டுக்களை வைத்து அதில்தான் உணவை வைத்து பரிமாறுகிறோம். அதே போன்று எதை எடுத்துக்கொண்டாலும் பின் வாழ்க்கைகளில் அவர்களுக்கு ஒரு வீடென்று எடுத்துக்கொண்டாலும் தனித்தனி வீடுகள் அமைத்து கொடுப்பது தான் தாய் தகப்பனுடைய ஒரு தலையாய கடமை. மகிழ்ச்சி உறவே, அதே போன்று கன்னி தெய்வத்திற்கும் தீபம் தனித்தனியாக இருக்க வேண்டும். இதோ நீங்கள் கேட்டது 3 கன்னி இருக்கிறது என்று கேட்டீர்கள். இங்கே ப்ரொஃபைலில் வைத்திருக்க போட்டோ கூட எதிர்பாராமல் வைத்தது. முதலில் வைத்துத்தான் இதை நான் பேசுகிறேன். 3 கன்னி தெய்வங்கள் இருப்பதைத்தான் இங்கே போட்டோவாக போடப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி உறவுகளே, இப்படித்தான் கன்னி தெய்வங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை தெய்வங்களுக்கும் தனித்தனி தீபமாக தனித்தனி குத்துவிளக்கில் 4 முக குத்துவிளக்கில் ஏற்ற வேண்டும் தீபத்தை. மகிழ்ச்சி. அடுத்தபடியாக அம்பிகா ராகவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம். ஐயா வணக்கம், உங்கள் பதிவை கேட்டதிலிருந்து மனசுக்கு சந்தோஷமாயிருக்கு. என் உடம்பில் கன்னி தெய்வம் இருப்பதாக சொல்கிறார்கள். நான் வெளியில்தான் கன்னியை நினைத்து வேப்பமரம் வைத்து சாமி கும்பிட்டிருக்கிறேன். அது சரியா தவறா, வீட்டுக்குள் தான் சாமி கும்பிட வேண்டுமா என்று தெரியவில்லை. நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கெல்லாம் ஏற்கனவே பலமுறை பதிலளித்திருக்கிறேன். கன்னி தெய்வம் என்பது நம் குடும்பத்தில் பிறந்து
கன்னி தெய்வமாக மறுபடியும் உயிர்த்தெழுந்து வருகை தந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வம். அந்த கன்னி தெய்வத்தை நம் வீட்டிற்குள் தான் வைக்க வேண்டுமே தவிர, வீட்டிற்குள் வைத்து தான் வழிபட வேண்டுமே தவிர, வீட்டுக்குள் வைத்து தான் வாழ வேண்டுமே தவிர, வெளியில் வைத்து மரங்களிலோ செடிகளிலோ கொடிகளிலோ வைத்து வழிபடுவது மிகப்பெரிய தவறாகும், பாவமாகும். ஆகவே பல பதிவுகளில் இதை பற்றி பேசிவிட்டேன். இருந்தாலும் நீங்கள் புதிதாக வந்த உறவு என்று நினைக்கிறேன். இதன் மூலமாக இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புதிதாக இங்கே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை உறவுகளும் ஒவ்வொரு பதிவாக பாருங்கள். 1வது பதிவிலிருந்து 333வது பதிவு வரை நிதானமாக பாருங்கள். நம் சேவை பதிவுகளும் அங்கே இருக்கிறது. அனைத்தையும் பாருங்கள். பார்த்தால்தான் உங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிய வரும். ஒரு கன்னி தெய்வத்தை வழிபட்டு ஒரு கன்னி தெய்வத்தின் மூலமாக இந்த அளவிற்கு வளர்ந்து இன்னைக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு வழியில் உதவி செய்யும் அளவிற்கு இந்த 2 கன்னி தெய்வங்களும் என்னை படைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு தலையாய கடமையாக அனைத்தும் ரூபினிசா லைசால் அத்தைகள் தான் காரணம் என்பதை எந்த நேரத்திலும் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவது சரியல்ல. என்னை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தைகள் என்பதுதான் சரியான கருத்து, சரியான பதில். அன்பானவர்களே, இந்த திருவிழா ஆடி 30 நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னும் மென்மேலும் இந்த திருவிழா வளர வேண்டும். இந்த திருவிழாவின் மூலமாக பலரும் பல நன்மைகளை பெற்று செல்ல வேண்டும். அத்தைகளின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று ஒரு உறவு கூறுவது போல நல்லதே நடக்கட்டும் என்று கூறி மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதில் தருகிறேன். கலாவதி ராணன் கலாவதி என்பவர் பேசியிருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வங்கள் துணை அண்ணா, என் அத்தை மகள் திருமணமாகி 7 ஆண்டுகள் ஹார்ட் அட்டாக்கில் தவறினார். சில மாதங்களில் அவரும் பெண் ஒன்று ஆண் குழந்தைகளுக்கு விஷம் தந்து தானும் இறந்து விட்டார். அவர்கள் இறந்து 25 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. அந்த குழந்தைகள் கன்னி தெய்வம் தானா? அவர்கள் தாயால் தெய்வமாக்கப்பட்டதால் அவர்கள் தாய் வழி உறவு மீது கோபமாக இருப்பார்களா? தவறாக இருந்தால் மன்னியுங்கள் அண்ணா, கன்னி தெய்வங்கள் துணை அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். தாய் வழியோ தந்தை வழியோ அந்த குழந்தையை அந்த தாய் கொன்றது தவறு. ஆனால் இன்று அவர்கள் கன்னி தெய்வமாக பிறந்திருக்கிறார்கள். குழந்தையாக இருக்கவில்லை, கன்னி தெய்வமாக குழந்தையாக இருந்து உங்களை எல்லாம் வாழ வைக்கப் போகிறார்கள். ஆகவே அந்த கன்னி தெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை முறைப்படி செய்து வழிபட்டு வாருங்கள். கலாவதி ராமணன் அவர்களே, நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களை எல்லாம் வாழ வைப்பார்கள். பயப்பட வேண்டாம். தாய் இப்படி செய்து விட்டார்களே என்று நீங்கள் நினைத்து கலங்க வேண்டாம். தைரியமாக அந்த கன்னி தெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். அவர்கள் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். அடுத்தபடியாக பாஸ்கரன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். அண்ணா, உண்மைதான் அண்ணா, எங்கள் வீட்டு அம்மா கூப்பிட்ட உடனே வருவாங்க அண்ணா, அதை நான் உணர்வுபூர்வமாக நம்புகிறேன் அண்ணா என்று கூறுகிறார்கள். மகிழ்ச்சி உறவை, கன்னி தெய்வம் அழைத்தவுடன் வருகிறார்கள் என்றால் உங்களுக்கு யோகம்தான். ஆனால் உங்களை சரி செய்து உங்களை வாழச் செய்த பின்பு நீங்கள் நினைத்த நேரமெல்லாம் அவர்கள் வரமாட்டார்கள். அவர்கள் நினைத்த நேரம் மட்டும்தான் வருவார்கள். இப்பொழுது நீங்கள் நினைத்த உடனே அவர்கள் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம், அது மேட்டர் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் எப்பொழுது நினைக்கிறார்களோ அப்பொழுதுதான் வந்து உங்களை காண்பார்கள், உங்களுக்கு கணக்கு சொல்வார்கள், உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வாரி வழங்கி கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு நினைக்கும் நேரத்திலெல்லாம் வருகை தந்து உங்களை வாழ்த்தி உங்களை வாழச் செய்து வளரச் செய்து விடுகிறார்கள். பின்பு அவர்களுடைய வேலைகள் பணிகள் குறைந்தபடியினால் அவர்கள் நினைக்கும் தருவாயில் வருவார்களே தவிர நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் வந்து கணக்கு சொல்ல மாட்டார்கள். ஆனால் உங்கள் கூட தான் இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். இது எழுதி அனுப்பியிருக்கிறாங்க, அதை ஜூம் பண்ணி பார்த்து வாசிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை. எனது பெயர் சிவகௌரி. நான் திருவள்ளூரில் இருக்கிறேன். எனது மாமியார் வீட்டில் உள்ள கன்னியை காலன்போக்கு விட்டு எடுத்து 5 வருடம் ஆகிறது. எனது மாமியாருக்கு ஒரு முறை வந்தால் அந்த கன்னி அவர்களின் சிறுவயதில் இறந்த மகள். ஆனால் கடந்த 5 வருடமாக அவர்களின் மேல் வரவில்லை. வருடம் ஒரு முறை கன்னிக்கு வைக்க வேண்டிய அனைத்து பொருட்களையும் வைத்து சாமி கும்பிட்டும் அவர்களின் மேல் கன்னி வரவில்லை. நானும் எனது மாமியாரும் தனித்தனி வீட்டில் வசித்து வருகிறோம். வாசித்துன்னு போட்டிருக்கிறாங்க. சாமி கும்பிடும் பொழுது அவர்களின் வீட்டில்தான் சாமி கும்பிடுவோம். எனது அம்மா வீட்டில் கன்னிக்கு சாமி கும்பிடும் பொழுது எனது வீட்டில்தான் கன்னி இருக்கிறது என்று சாமியாடி எனது அம்மா சொல்கின்றார்கள். கன்னி சாமி அருள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அண்ணா சொல்லுங்கள், நானும் தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடுகிறேன் என்று கேட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக கொஞ்சம் எழுதியிருக்காங்க, அதுவும் என்னன்னு பார்த்துருவோம். உங்களுடைய அனைத்து பதிவும் பார்ப்பேன்.
தயவு செய்து சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் அனைத்து பதிவையும் பார்க்க வேண்டும். ஆனால் இதை சொல்வதற்கு தயவு செய்து என்று சொல்ல வேண்டாம். அது என் கடமை. நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்வேன். உங்கள் மாமியார் வீட்டு கன்னி தெய்வத்தை உங்கள் மாமியார் வீட்டில் வைத்து தான் வழிபடுகிறார்கள் என்றால், அங்கே முறைப்படி எடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் தான் வைத்து வழிபட வேண்டும். உங்கள் வீட்டிற்கு கன்னி வராதென்றில்லை, வருவார்கள். வாசலில் வந்து பார்ப்பார்கள். அழைத்தீர்கள் என்றால் உள்ளேயும் வருவார்கள், உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் தன் பதி எங்கே இருக்கிறதோ அங்கு சென்று விடுவார்கள். ஆகவே அந்த மாமியார் வீட்டில் வைத்து வழிபடுவதுதான் சரியாக இருக்கும். முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா என்று உங்கள் மாமியாரிடம் கேளுங்கள். அப்படி எடுக்கவில்லை என்றால் எடுத்து வணங்குங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். ஐயா வணக்கம். நாகர்கோவில் வந்தால் எங்கள் வீட்டிற்கு அல்லது கடைக்கு வாங்க. அன்று எங்கள் வீட்டிற்கு வந்து சிறிது நேரம் கூட உட்காராமல் போனது வருத்தம்தான். என் மகளுக்கு காய்ச்சல் 1 வாரமாக இருந்தது. நீங்கள் அன்று பதியில் இருந்து தந்த தீர்த்தம் குடித்தால் அன்று என் மகள் காய்ச்சல் சரியாகிவிட்டது என்று ஒரு உறவு கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி உறவே. அதாவது 1 மணி நேரம் இருந்தால் என்ன, 1 நிமிடம் இருந்தால் என்ன, வந்தது தானே. மனதார வந்து உங்களிடம் பேசி மனதார வீட்டிற்கு திரும்பி வந்தேன். ஆகவே அதிக நேரம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆசைப்படலாம், தவறில்லை. என் சூழ்நிலை எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நிச்சயமாக இருப்பேன். ஏனென்றால் நான் ஒருவருக்கு சொந்தமானவன் அல்ல, அனைவருக்கும் சொந்தமானவன். ஒவ்வொரு வீட்டிலும் நான் 10 மணி நேரம் இருக்க வேண்டுமென்றால் எத்தனை வீடுகளுக்கு செல்ல இயலும்? இயன்றவரை ஓடிக்கொண்டே இருப்போம். கன்னி தெய்வத்திற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று பார்த்து வருகிறேன். நிச்சயமாக உங்கள் இல்லத்திற்கு மறுபடியும் வரக்கூடிய நேரம் வந்தால் நிச்சயமாக வருவேன் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா, 109வது பதிவை பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா. உங்கள் ஆசீர்வாதத்துடன், கன்னி தெய்வ ஆசீர்வாதத்துடன் நீங்கள் அனுப்பி வைத்ததை நான் ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறேன் ஐயா. கன்னி தெய்வம் எடிட்டிங் சூப்பர் ஐயாக உள்ளது ஐயா. அந்த நண்பருக்கு நன்றி ஐயா என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. இதை வாசிக்கும் பொழுதுதான் ஒரு விஷயம் மனதிற்கு வருகிறது. நிறைய நபர்கள் எனக்கு ஃபோன் செய்து வருத்தப்படுகிறார்கள். நிறைய நபர்கள் என்றால் கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் ஃபோன் செய்து எனக்கு வருத்தப்படுகிறார்கள். என்ன வருத்தப்படுகிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் எடுத்து அவர்களே அதை போடுவது போன்று தனியாக கன்னி தெய்வ சேனல் ஒன்றை உருவாக்கி என் பதிவுகளை எல்லாம் போடுகிறார்களாம். இது விளையாட்டுத்தனமான இடமல்ல. இது கன்னி தெய்வத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு மகனின் குரல். இந்த குரலை எளிதாக நினைத்து நீங்கள் இந்த காரியத்தை செய்து அகப்பட்டு கொண்டு விடாதீர்கள். கன்னி தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். ஏன் உங்களுக்கு வேண்டாத வேலை? என்னுடைய பதிவை நீங்கள் ஷேர் செய்வது சரி, ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்து உங்களுடைய யூடியூப் சேனலில் போடுவது சரியாக இருக்காது. ஏனென்றால் கன்னி தெய்வ சேனலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கன்னி தெய்வத்தை பற்றி உங்களுக்கு பேச தெரியும் என்றால் நீங்களே பேசி போடுங்கள். ஆனால் நான் பேசக்கூடிய என்னுடைய வார்த்தைகளை எடுத்து நீங்கள் ஷேர் செய்யலாமே தவிர நீங்கள் அதை எடுத்து உங்கள் பதிவாக போடுவது தவறு. போடும் நபர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சில உறவுகள் எனக்கு ஃபோன் செய்து யாரோ ஒருவர்கள் இப்படி போடுறாங்க, இங்கேருந்து எடுத்து அங்கே போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை வரிசைப்படியும் போடவில்லையாம், தப்பாக போடுகிறார்களாம். குறை கண்டுபிடிப்பது எளிது. ஆகவே போடும் உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, என் பதிவுகளை என் அனுமதியின்றி எடுத்து போடுவது தவறு. உங்கள் கன்னி தெய்வம் இருக்கிறது என்றால் உங்கள் கன்னி தெய்வத்தை மட்டும் நீங்கள் போடுங்கள். என் பதிவுகளை எடுத்து போடுவதால் சில சிரமங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அவ்வாறு சந்தித்தால் என்னிடத்தில் வராதீர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். என்னிடத்தில் கூறிய அன்பு உறவே, சந்தோஷம்தானா? நான் கூறிவிட்டேன். உங்களை பாராட்டுகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கிறதுனால தான் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆகவே அது தவறல்ல. ஆனால் போட்டது தவறு. போட்டவர்கள் என்னிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். என்னிடம் என் வீடியோவை எடுத்து உங்கள் ஆடியோவை நான் போடலாமா என்று கேட்டிருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாதது தவறுதான். தெய்வமே இருந்தாலும் தவறுதான். தவறை தவறென்று ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கலாம். என் கையில் ஒன்றுமில்லை. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா, முன்ன மாதிரி பதிவுகள் போடவில்லை ஐயா. நீங்கள் பதிவுகளை தினந்தோறும் போடுறதும் நன்மையாக இருக்கிறது, போடாமல் இருப்பதும் நன்மையாக இருக்கிறது ஐயா. நான் இப்படி சொல்வதை தவறாக நினைக்க வேண்டாம். முன்னாடி பதிவுகளை பார்த்து விட்டேன் என்று நினைத்தேன். ஐயோ, இப்போது தான் தெரிந்தது பதிவுகளை நீங்கள் போடாமல் இருக்கவும் ஒவ்வொரு பதிவுகளையும் பார்க்கிறேன். எப்படிப்பட்ட பதிவுகளை பார்க்காமல் விட்டுட்டேன் ஐயா. ரொம்ப சங்கடமாக உள்ளது ஐயா. அத்தைகளை தினந்தோறும் வந்து பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் யூடியூப்பில் அத்தைகளை போட்டு விடுங்கள். ஏதேனும் தவறாக சொல்லியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி உறவே, அருமையாக பேசியிருக்கிறீர்கள். ஒரு தவறும் இல்லை.
நீங்கள் பதிவு போட்டாலும் நன்மைதான், பதிவு போடவில்லை என்றாலும் நன்மைதான். எனக்கு கொஞ்சம் திக்கிட்டு என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு. ஆனால் பின்பு தெளிவாக கூறியிருக்கிறார்கள், பதிவு போடாத காரணத்தினால் ஏற்கனவே போடப்பட்ட அனைத்து பதிவுகளையும் அவர் கேட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதனால்தான் நிறைய பதிவுகளை, நல்ல பதிவுகளை எல்லாம் கேட்காமல் விட்டுவிட்டேன் என்ற உணர்வுகளை அவர் இங்கே கூறியிருக்கிறார். பின்பு அடுத்த கேள்வியை பார்க்கும் முன்பு ஒரு நபர் கூறியிருக்கிறார், எல்லா தெய்வமும் கைவிட்டது என்று கூறியிருக்கிறார். யார் என்று தெரியவில்லை, பெயர் இல்லவில்லை. ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் கூறுகிறேன், தெய்வம் என்பது கை விடுவதற்கல்ல, கை தருவதற்கு. நீங்கள் கெட்டியாக அந்த தெய்வத்தின் கையை பிடித்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். கையை விட்டதும் நீங்கள் தான், பிடித்ததும் நீங்கள் தான். பிடித்த முறை சரியாக இல்லைவென்றால் விட்டுத்தான் ஆக வேண்டும். விட்டிருப்பீர்கள், விழுந்திருப்பீர்கள். ஆனால் தெய்வம் உங்களுக்கு கை கொடுத்திருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. தந்தை கையை சரியாக பிடித்திருந்து பயன்படுத்தி இருந்தால் நீங்களும் இன்று இந்த வார்த்தையை கூறாமல் என்னை போன்று கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக, இல்லை உலக தெய்வத்தின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே அறியாமல் பேச வேண்டாம். நாம் அனைவரும் தெய்வத்தின் கைகளை பிடித்திருக்கிறோமே தவிர தெய்வம் நம் கைகளை பிடித்திருக்கவில்லை என்பதை முதலில் உணருங்கள். இதை நான் தெளிவாக சொல்லுவேன். சிலருக்கு இப்போ ஒரு வாலிப பையன் இருக்கான்னு வச்சுக்கலாம், தாய் தகப்பன் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறாங்க. அவர் அப்படியே பெரிய மனுஷன் ஆயிருந்தார். உடனே கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் ஒரு பெரிய மனுஷன் நினச்சி அப்படியே ஒரு கற்பனை அவருக்கு வந்துடும். அப்படி வந்தாவா கெத்தா அப்படி பஜாரில் அப்படி கை செயின் மோதிரெல்லாம் போட்டு ஜம்முன்னு நடமாடுவார். ஆனால் அவர் ஒரு பெரிய தவறும் ஒரு பெரிய பாவமும் செய்வார். என்ன பாவம்னா, ஒரு 2 வருடங்கள் கழிந்த பிறகு அவரோட பார்த்து கேட்பாங்க, தம்பி கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருக்கீங்களா, குழந்தை குட்டி உண்டா, உங்கள் அப்பா அம்மா இப்போ யார் கூட இருக்காங்க தம்பி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த பெரிய மனுஷன் சொல்லுவார், பார்த்துடுங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் என் கூட தான் இருக்காங்க, நான் தான் அவங்கள பாதுகாத்துட்ருக்கேன், பார்த்துட்ருக்கேன், அவங்களுக்கு என்னென்ன உண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்பாங்க. முட்டாள்தனமான பதில். என் கன்னிவழி பிள்ளைகளுக்கு இதன் மூலமாக நான் கூறிக்கொள்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு இதன் மூலமாக கூறிக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த தவறை நீங்கள் திருமணம் முடிந்த பிறகு செய்து விடாதீர்கள். உங்களுக்கு திருமணமான பின்பு, உங்கள் தாய் தகப்பன் உங்களை திருமணம் செய்து வைத்த பின்பு உங்களிடத்தில் யாராவது வந்து உங்கள் தாய் தகப்பன் யாரோடு இருக்கிறார்கள் என்று கேட்டால் நீங்கள் அதற்கு சொல்ல வேண்டிய ஒரே பதில், நாங்கள் என் தாய் தகப்பனோடு இருக்கிறேன், என்னை எங்கள் அம்மா வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் மனைவியை என் அம்மா வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி பழகுங்கள். என்னோடு என் அம்மா இருக்கிறார்கள் என்று சொல்வது பெருமை அல்ல, நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவோடு இருக்கிறோம் என்று சொல்வதுதான் பெருமை. அதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பது நான் சிறு வயதிலிருந்தே நான் பல உறவுகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இது. கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு பெரிய ஆளாக இருந்தார், பெரிய பந்தா. இப்படி பந்தா பண்ண காலங்கள்லாம் எத்தனை வரையோ பார்த்து விட்டோம். இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். பெத்த தாய் தகப்பனின் ஆசீர்வாதம் இல்லாமல் எங்கும் எதிலும் வெற்றி பெற இயலாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு தாய் தகப்பனும் தன் பிள்ளைகள் கெட்டுப்போக வேண்டும் நினைப்பதில்லை. அப்படி கெட்டுப்போக வேண்டும் என்று நினைத்த தாய் தகப்பன் அவங்க நல்லா இருக்க முடியாது. முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை லட்சத்தில் ஒரு தாயோ ஒரு லட்சத்தில் ஒரு தகப்பனோ அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இப்போ எங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பாலாம் ரொம்ப சந்தோஷமாக வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாருக்கு பிறந்த மகனாக நான் இருக்கிறேன். இன்று என்னோடு அவர் இல்லை, ஆனால் அவருக்கு நான் பூஜை செய்யவில்லை, பரிகாரம் செய்யவில்லை, எந்த ஒரு இதுவும் பண்ணலை. ஆனால் அவரை நினைக்காத நாள் இல்லை. மனதிற்குள் இருப்பார், எப்பொழுதும் இருப்பார். அவருடைய நினைவு நாள் என்று நிச்சயமாக அவருக்காக அவரை நினைத்து வணங்கி அவருக்கு ஒரு மாலையை கொண்டு கல்லறை தோட்டத்தில் சென்று போடுவது வழக்கம். அதுதான் சரியான வழிபாடும் கூட. தினமும் அவர்களுக்கு மாலை போட வேண்டும் என்றெல்லாம் வேண்டாம். உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு குத்து சோறு கொடுங்க, செத்த பிறகு மாலை போட்டு என்ன பிரயோஜனம்? அதே போல் எல்லா தெய்வமும் என்னை கழுவிவிட்டது என்று கூறிய அந்த அன்பு பிள்ளைக்கு சொல்கிறேன், எந்த தெய்வமும் உன்னை பிடிக்கவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நீதான் அந்த தெய்வத்தின் கையை பற்றி கொள்ள வேண்டும், நீதான் அந்த தெய்வத்தின் கையை விரல்களை பிடித்திருக்க வேண்டுமே தவிர நீ கையை விட்டு தெய்வத்தை குறை சொல்லாதே என்பது என்னுடைய கருத்து. நிமிஷா மகேஷ் நாகர்கோவிலிருந்து பேசியிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்த பிறகு எந்த உலக தெய்வ கோயிலுக்கு போனாலும் கன்னியம்மா பெயர் தான் வாயில் வருகிறது, அதில் எதுவும் தப்பு இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி உறவே, நிச்சயமாக அப்படித்தான் வரும். உங்களுக்கு மட்டுமல்ல, கன்னி தெய்வத்தை முழுமையாக நம்பி பிடித்த பிள்ளைகள் அனைவருக்குமே கன்னி தெய்வம்தான் பேச்சுக்கும் வரும், கண்ணுக்கும் வரும், அனைத்திற்கும் வரும். ஆகவே முதன்மையான கடவுள் நமக்கு கன்னி தெய்வத்தை பெற்றதனால் நமக்கு கன்னி தெய்வம் தான் முதன்மையான கடவுள். இருந்தாலும் உலக தெய்வத்தை வணங்கும் பொழுது அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி வணங்குவது தான் சரி. அங்கே சென்று கொண்டு நீங்கள் கன்னி தெய்வத்தை பற்றி பேசி கொண்டிருப்பது சரியல்ல. கோயிலுக்கு சென்றால் அந்த தெய்வத்தை வணங்குங்கள், வீட்டிலிருந்து வணங்கினால் உங்கள் கன்னி தெய்வத்தை வணங்குங்கள். மகிழ்ச்சி உறவுகளை, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன். இன்று இது 2வது பதிவு. மீண்டும்
இந்த 2 நாட்களுக்குள் 15 பதிவாவது போட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். நிச்சயமாக போடுவேன். கன்னி தெய்வமே துணை.